வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் சர்க்கரை சேர்க்காம வெல்லம் வச்சு டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் போல் பால் எடுத்திருக்கேன். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இது இப்போது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாலை சைடில் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ இதில் 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துடலாம். கூடவே 2 ஏலக்காய் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேயிலை சேர்த்துடலாம். நான் இங்கே 2.5 ஸ்பூன் தேயிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு தேயிலையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது 3 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாம் இதில் வெல்லத்தை சேர்த்துடலாம். நான் இங்கே 3 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இது 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் ஏற்கனவே காய்ச்சி வச்சிருந்த பாலை நல்லா அரிச்சு சேர்த்துடலாம். இப்போ எல்லா பாலையும் நல்லா அரிச்சு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, பால் தெரியவே இல்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதை வடிகட்டிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம டீயை அரிச்சிடலாம். இப்போ டீயை நல்லா அரிச்சாச்சு. சுகருக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட்டில் எந்த வித்தியாசம் இருக்காது. நம்ம நார்மலாக குடிக்கிற டீ மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த டீயை நம்ம கிளாஸுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான ஜாகரி டீ ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.